தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்வு வரிசை ஒரு வாட்டி பார்த்துருவோம். 60 நாள்ல குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. 90 நாள்ல குரூப் 1 எக்ஸாம் எழுத போறீங்க. 120 நாள்ல குரூப் 2 எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூன் மாசம் ஜூலை மாசம். இதுக்கு இன்னும் டிஎன்பிஎஸ்சி டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரத்துல. ஆக முதல்ல இது ஆகஸ்ட் மாசம். சோ 60 நாள் 90 நாள் 120 நாள் ஆக முதல்ல 120 நாள்ல 3 எக்ஸாம் எழுத போறீங்க. சரியா? சோ எந்த அளவுக்கு தீவிரமா படிக்கணும், எந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்தை தூக்கி போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புரிதலோட இந்த வீடியோ பாருங்க. சரியா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 8 ஐஎன்எம் பாலிட்டி. அதாவது யூனிட் 8 ஐஎன்எம் பாலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் த क्वेश्चंस இதுல இருந்து வருது. குறிப்பா யூனிட் 8 பாலிட்டில இருந்து previous क्वेश्चंस 2022 2023 உடைய கேள்விகளை ஒவ்வொரு கேள்வியை நிப்பாட்டி அந்த ஒட்டுமொத்த டாபிக்கை முடிச்சிடுறேன். இது வரைக்கும் பார்க்காத கேள்விகளை தான் பார்க்க போறோம். அதனால கரெக்ட்டா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் பார்க்காத கேள்விகள் புது கேள்விகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோலும் புது கேள்விகள் தான் வரும். சரியா? ஒரு கேள்வி நிப்பாட்டினா ஒட்டுமொத்தமா பார்த்துடலாம். ரிவிஷன் பண்றவங்களும் பார்த்துடலாம், ஃப்ரெஷர்ஸும் பார்த்துக்குங்க. சரியா? சோ ஒரே வீடியோல மொத்தமாக முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கீழ்காண்பவற்றில் எது தவறாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது? which are the following is incorrectly paired? இதுல ஏதோ தவறா பொருத்திருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? வாங்க கண்டுபிடிப்போம். டாக்டர் B.R. அம்பேத்கர் பூனா ஒப்பந்தம், B.R. அம்பேத்கர் பூனா பாக்ட், இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே? ஏன்னா பூனா ஒப்பந்தம்ங்கிறது 1932ல அம்பேத்கருக்கும் காந்திக்கும் போடப்பட்டது. பூனா ஜெயில அம்பேத்கருக்கும் காந்திக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். அது அம்பேத்கரும் காந்தி தானே. அப்ப அம்பேத்கருக்கு பூனா ஒப்பந்தம் கரெக்ட் தான். 1932. அதாவது இந்த தனித்துவ தேர்தல் முறை செப்பரேட் எலக்டோரேட் வேணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேட்பாரு. அது வேணா, உனக்கு ரிசர்வேஷன் தரேன், அதாவது இடஒதுக்கீடு தந்துடுறேன் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவாரு. கடைசியில் காந்தி சொன்னதே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒப்பந்தம் போடுவாங்க. அது இப்பதான் பூனா ஒப்பந்தம். படிச்சிருப்போம். கோபாலகிருஷ்ண கோகலே சாம்பரன் சத்தியாகிரகம் பார்த்தாலே தெரியுது இதான் தப்புன்ட்டு. ஏன்னா கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்னா மிதவாதி. ஏன்னா சாம்பரன் சத்தியாகிரகம் அதுக்கு அப்புறம் தான் 1917 காலகட்டத்தில் காந்தி நடத்தின ஒரு போராட்டம் தான் சாம்பரன் சத்தியாகிரகம். பீகார்ல டிங்கதியா முறையை எதிர்த்து நடத்திருப்பாரு. கரெக்டா? சாம்பரன் சத்தியாகிரகம். சோ அவர் அந்த சாம்பரன் சத்தியாகிரகம் கோபாலகிருஷ்ண கோகலேக்கும் சம்பந்தமே இல்லை. காந்தியோட குரு கோபாலகிருஷ்ண கோகலேக்காகவே இது கரெக்ட்னு சொல்ல முடியாது. காந்தியோட குரு ஜி.கே. கோகலே தான். கரெக்ட் தான். ஜி.கே. கோகலே தான் மிதவாதிகளின் ஒரு தலைவர். அதுவும் கரெக்ட் தான். ஜி.கே. கோகலே சவுத் தென்னாப்பிரிக்கா போயிட்டு காந்தியை சந்தித்து வருவார். அதுவும் கரெக்ட் தான். காந்தி 1915 ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவுக்கு வரப்ப இந்த ஜி.கே. கோகலே தான் அவர் வரவேற்பார், வெல்கம் பண்ணுவார். அதுவும் கரெக்ட் தான். ஒரு வருஷம் இந்தியா ஃபுல்லா சுத்தி பாருங்கன்னு கோகலே சொல்லுவார். அதுவும் கரெக்ட் தான். ஆனா சாம்பரன் சத்தியாகிரகம் கோகலேக்கும் சம்பந்தம் இல்ல. அதனால இதுதான் தப்பு. சோ இன்கரெக்ட்லி மேட்ச் பி தான். சப்போஸ் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே பதிலா காந்தின்னு இருந்துச்சுன்னா இது கரெக்ட். காந்தின்னு இருந்தா கரெக்ட். ஓகேவா? மூணாவது பார்ப்போம். ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ். சோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் சொல்லலாம், இல்லனா நன்றி தெரிவிக்கும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இந்த ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் இருக்குல்ல, இந்த ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் இது கரெக்ட் தான். இது எப்ப அறிவிப்பாரு ஜின்னா அப்படின்னா 1939 டிசம்பர் 22ஆம் தேதி போல. 1939 டிசம்பர் 22ஆம் தேதி போல இந்த டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அறிவிப்பாரு. யாரு? ஜின்னா. ஏன் அப்படின்னா 1939ல 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடும். அதை எதிர்த்து அந்த பிரிட்டிஷை எதிர்த்து காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லா மாநிலங்கள்ல இருந்து பதவி விலகுவாங்க, மாகாணங்கள்ல இருந்து பதவி விலகுவாங்க. அந்த பதவி விலகினதை கொண்டாடுவாரு ஜின்னா. அத காங்கிரஸ் கட்சி பதவி விலகிட்டாங்க, எல்லாம் கொண்டாடுங்கப்பா, தேங்க்ஸ் கிவிங் நாள், அதாவது சாரி டே ஆஃப் டெலிவரன்ஸ் நன்றி தெரிவிக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா 1939 டிசம்பர் 22ஆம் தேதி கொண்டாடுவார். சரியா? அதான் டே ஆஃப் டெலிவரன்ஸ். என்ன கூற்று காரணத்துல கேட்டாலும் அடிச்சிடணும். ஹெஜ்வார் சொல்லலாம், சொல்லலாம். ராஷ்டிரிய சுயம் சேவாக் 1925ல RSS ஒரு கட்சி ஆரம்பிச்சது யார் அப்படின்னா இந்த ஹெஜ்வார் தான். 1925ல RSS கட்சி ஆரம்பிச்சது ஹெஜ்வார் தான். இதே 1925ல தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிப்பாங்க. பொது உடைமை கட்சியும் 1925ல தான் ஆரம்பிப்பாங்க. பொது உடைமை கட்சி அதை யார் ஆரம்பிப்பா அப்படின்னா சத்திய பக்தான்னு ஒரு நபர். சத்திய பக்தா. ஓகேவா? சோ இந்த ஒரே क्वेश्चन எவ்வளவு பாத்துருக்கோம் பாருங்க. பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் போடப்பட்டது. பூனா ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1932. எதுக்காக போடப்பட்டதுன்னு சொல்லியும் பார்த்துட்டோம். சாம்பரன் சத்தியாகிரகம் 1917 டின்கதியா முறை எதிர்த்து பீகார்ல நடத்தப்பட்ட ஒரு சத்தியாகிரகம். நடத்தியது யார் அப்படின்னா காந்தி. காந்தியின் குரு யாருன்னா கோகலே. காந்தி தென்னாப்பிரிக்கா சென்று கோகலே காந்தியை சந்தித்து வந்தார். காந்தி இந்தியாவுக்கு வருகை தந்தப்ப எப்ப 1915 ஜனவரி 9 அப்ப வரவேற்றவர் யார் அப்படின்னா கோகலே. ஒரு வருஷம் முழுவதும் சுத்தி பார்த்தார் இந்தியாவை. யார் என்றால் காந்தி. இது அப்படியே பார்த்துட்டோம். 1932 டிசம்பர் 22 39 காங்கிரஸ் பதவி விலகுவதை எதிர்த்து அதை கொண்டாடுங்கன்னு சொன்னவர் ஜின்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. RSS கட்சியை ஹெஜ்வார்னு ஒருத்தவர் 1925ல ஆரம்பிக்கிறாரு. அதே 1925ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சவர் சத்யபக்தா. சரியா?
ஓகே ரைட். கோவிந்தமாலா ஐயாமுத்து எந்த போராட்டத்தில் அறியப்படுகிறார்? ஆக்சுவலா கோவிந்தமாலா ஐயாமுத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட மறுப்பு இயக்கம் தான் ஆன்சர், சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட். இந்த கோவிந்தமாலா ஐயாமுத்து யார் அப்படின்னா ஐயாமுத்தோட மனைவி, அதாவது கோவிந்தமாலா ஐயாமுத்து கோவிந்தமாலா ஐயாமுத்து ரெண்டு பேருமே சுதந்திர போராட்ட தியாகிகள். அதாவது காந்தியோட சர்வோதய இயக்கத்தின் ஆதரவாக திரண்டு தன் ஆதரவை தெரிவித்தனர். சர்வோதய இயக்க ஆதரவு தெரிவித்தனர் யாரு? கோவிந்தமாலா ஐயாமுத்தும். சரியா, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லலாம். ராஜாஜி கூடயே இருப்பாங்க, ராஜாஜி கூடயே சுத்துவாங்க, ராஜாஜி கூடயே வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து பங்கேற்பாங்க. சரியா, சட்டமறுப்பு இயக்கத்துல தான் இவங்களோட பங்கேற்பு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பெண்கள் அதிகமா பங்கேற்ற ஒரே இயக்கம் பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் தான். எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேரை சொல்லலாம். கடலூர் அஞ்சலி அமலா இருக்கட்டும், செல்வி துர்காபாயா இருக்கட்டும், ருக்மணி லட்சுமிபதியா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பெண்கள் அதிகமா பங்கேற்ற இயக்கம் பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம் தான். சரோஜினி அம்மையாரா இருக்கட்டும், சரியா, செல்வி துர்காபாயா இருக்கட்டும், இது மாதிரி சொல்லிட்டே போலாம். அது மாதிரி 1927 நீல் சிலை சத்தியாகிரகத்துக்காக தமிழ்நாட்டில் போராடின பெண்மணி பேர் என்னன்னா பத்மசாணி அம்மாள். பத்மசாணி அம்மாள் வந்து 1927 நீல் சிலை சத்தியாகிரக போராட்டத்துக்கு பங்கேற்றவர். சரி, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதை வழிநடத்திய நபர் யார் அப்படின்னா சோமயாஜுலுன்னு சொல்லுவாங்க. பெண்மணி யார் அப்படின்னா பத்மசாணி அம்மாள். எது? நீல் சிலை சத்தியாகிரகம். காலவரிசைப்படி அமைக்கப்பட்டது. சரியா, அதாவது காலவரிசைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. காலவரிசைப்படுத்துவோம். இர்வின் காந்தி ஒப்பந்தம் வந்து 1931 போடப்பட்டது. இரண்டாம் வட்டமேசை மாநாடு அதுக்கு அப்புறம் தான், அதாவது இர்வின் காந்தி ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒப்பந்தத்திலே தான் சொல்லுவாங்க ரெண்டாம் வட்டமேசை மாநாட்டில் நான் பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டு காந்தி ஓகேன்னு சொல்லுவாரு. அப்ப இது அதை தொடர்ந்து தான் வரும். 1931 தான் இதுவும், அதை தொடர்ந்து தான் வரும். சரியா, சோ அதை தொடர்ந்து ஹரிஜன் யாத்திரையில் காந்தி பங்கேற்பார். இது 1932. அதை தொடர்ந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் காந்தி பங்கேற்பார். இது 1942. சோ அப்ப வரிசையா பாத்தீங்க அப்படின்னா வரிசையா தான் இருக்கு. 1 2 3 4. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். இர்வின் காந்தி ஒப்பந்தம் 1931ங்க. அதை தொடர்ந்து இரண்டாம் வட்டமேசை மாநாடும் 1931ங்க. அதை தொடர்ந்து ஹரிஜன் பிரச்சாரம் 1932 33 காந்தி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சரியா சொல்லணும்னா 32 இல்ல, சரியா சொல்லணும்னா 33 சொல்லலாம். 1933 தான் காந்தி ஹரிஜன் யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுவாருங்க. ஹரிஜன சேவாக் சங்கம் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு பட்டியலின சமூகத்துக்காக பட்டியலின சமூக வாழ்வாதாரத்தை குரல் கொடுப்பார். யார் அப்படின்னா காந்தி. காங்கிரஸ்ல இருந்து நான் அரசுல இருந்து வெளியேறேன்னு சொல்லிடுவார். சரியா, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் 1942 ஆகஸ்ட் மாசம் போல வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்குவார். யார் அப்படின்னா காந்தி. செய் அல்லது செத்து முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். ரைட், இந்த இதை பார்த்துட்டோம் டீட்டெயிலா. நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்? பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. நிதி ஆயோக் எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நிதி ஆயோக் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா 2015 ஜனவரி 1 போல. அதாவது திட்டக்குழு இருக்குல்ல, பிளானிங் கமிஷனோட புதிய பெயர் தான் எது அப்படின்னா நிதி ஆயோக். சரியா, பிரதம மந்திரி தான் அதோட தலைவர். சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரியா, நிதி ஆயோக வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் அப்படின்னு எதை சொல்லுவாங்க கேட்டாங்கன்னா நிதி ஆயோக சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி நிதி ஆயோக் வந்து பாட்டம் அப் அப்ரோச் சொல்லுவாங்க. அதாவது கீழிருந்து மேல் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டம் அப் அப்ரோச், அதாவது கீழ்த்தர அதாவது அடித்தர மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டும், அதை அப்படியே மேல கொண்டு போய் அந்த திட்டங்கள் கீழ இருந்து மேல போகணும். மேல இருந்து கீழே வந்தா அது பிளானிங் கமிஷன் திட்டக்குழு. பணம் வந்து மேல இருந்து கீழே வரும். ஃபர்ஸ்ட் கீழக மக்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும்னு சொன்னா அது வந்து நிதி ஆயோக். சரி, பாட்டம் அப் அப்ரோச், திங்க் டேங்க் 2015 ஜனவரி 1 ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் தான் அதோட சேர்மன். நிதி ஆயோக்ல பாத்தீங்கன்னா சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு, வைஸ் சேர்மன் ஒருத்தர் இருப்பாரு, சிஇஓன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் முக்கியமான ஆட்கள். அதுல சேர்மன் யார் அப்படின்னா பிரதமர் தான். இதோட தாய் கழகம் எது அப்படின்னா திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா மார்ச் 15 1950. 1950 மார்ச் 15 போல ஆரம்பிச்சது எது அப்படின்னா திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். சரியா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான் சொல்லிட்டு ஒரு 12 5 இயர் பிளான் போட்டிருக்காங்க. ரைட். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்சி டு சென்னை பேரணியில் கலந்து கொண்ட சென்னையை அடைந்த ஒரே பெண்மணி யார்? மூலூர் ராமாமிர்தம். இந்திய எதிர்ப்புனால நீங்க கண்ணை மூடிட்டு மூலூர் ராமாமிர்தம் அடிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க அதாவது 1900ங்கள்ல பெண்கள் போராட்டத்துல 2 பெண்களா பிரிச்சிருங்க. பெண்கள் பிரிவை 2ஆ பிரிச்சிருங்க. ஒன்னு சுதந்திரத்துக்கான போராடின பெண்கள், இன்னொன்னு பெரியார் கூட சேர்ந்து சுயமரியாதை, திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் கல்வி, பெண் சுதந்திரம் போராடிய பெண்கள். எடுத்துக்காட்டுக்கு மூலூர் ராமாமிர்தம் பெரியாரிஸ்ட், பெரியார்வாதி.
1949 அண்ணா வந்து பெரியாரை விட்டு வெளில போய் திமுக கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுகவோட சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியாரிஸ்ட் யார் அப்படின்னா மூலூர் ராமமுத்தம். சரியா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ மூலூர் ராமமுத்தம் தான் வந்து முத்துலட்சுமி அம்மையார் நிறைவேற்றிய, அதாவது அறிமுகப்படுத்திய அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை ஆதரித்தவர் யார் அப்படின்னா அந்த மூலூர் ராமமுத்தம் தான். 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதான்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையார் அறிமுகப்படுத்துவாங்க சட்டசபையில் 1930. அது எப்போ சட்டமாக மாறும்னா 1947 ஆயிடும். ஏன்னா அந்த நேரத்தில் நீதி கட்சி அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதாவது பெரும்பான்மை வந்து அது ஆதரிக்காது. அதனால வந்து இந்த மசோதாவே இருக்கும். 1947 இந்தியா சுதந்திரம் கிடைச்ச கையோடையே அது வந்து சட்டமாக மாறிவிடும். சரியா, இது ஞாபகம் வச்சுங்க. இவங்க மசோதா அறிமுகப்படுத்துறாங்களே, அப்ப ஆதரிச்சவர் யார் அப்படின்னா மூலூர் ராமமுத்தம். பெரியாரும் ஆரம்பிச்சிருப்பார். இதுக்கு முன்னாடியே 1917 இதே மூலூர் ராமமுத்தம் அவங்க சொந்த ஊரான மயிலாடுதுறையில இதே தேவதாசி ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. 1917 மூலூர் ராமமுத்தம் அவங்க ஊரான மயிலாடுதுறையில இதே தேவதாசி ஒழிப்பு பிரச்சாரத்தை அங்க வந்து மேற்கொள்வாங்க. யார் அப்படின்னா மூலூர் ராமமுத்தம். சரியா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சோ கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். கடலூர் அஞ்சலாமல் எப்படியும் சுதந்திர போராட்ட தியாகி, இதுல வரமாட்டாங்க. ஹிந்தி எதிர்ப்புல வரமாட்டாங்க. அம்புஜதாமலும் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, அவங்களும் வரமாட்டாங்க. சோ 2 ஆப்ஷன் லெஃப்ட் அவுட். 2ல ஃபேமஸான ஆள் யாருன்னா மூலூர் ராமமுத்தம். அடிச்சலாம் ஆன்சர். தர்மம்பால் யாருன்னு தெரியுதா? சென்னையில மாநாடு நடந்துச்சுல, சென்னை மாநாடு 1938 நினைக்கிறேன். 1938 சென்னை திராவிட கழக மாநாட்டுல ஈவே ராமசாமியோட பெயரை பெரியார்னு சொல்லி மாத்தினது யார் அப்படின்னா தர்மம்பால். சரியா, அந்த மாநாட்டை தலைமை தாங்கியது யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். அதாவது நீலாம்பிகை அம்மையார் தான் அந்த மாநாட்டை தலைமை தாங்குவார். அதை பயிரிட்டது யாரு? அந்த ஈவே ராமசாமிங்கிற பெயர் இனிமேல் பெரியார் என்று அழைக்கப்படுவான்னு சொன்னது யார் அப்படின்னா தர்மம்பால். சரியா, ஞாபகம் வச்சுங்க. பின்வருவனவற்றில் பெரியாரின் சித்தாந்தம் இல்லாதது எது? Which are the following were not the ideology of பெரியார்? பிராமணர்களை தாக்குவது, சுயமரியாதை, சமத்துவம், தொழில்மயமாக்கல். இவரோட ஐடியாலஜி இல்ல, சித்தாந்தம் இல்லாதது 4. So only 4 is the answer. சரியா, இது மட்டும் தான் அவரோட ஐடியாலஜி இல்ல. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இவர் ஆதரிக்கல, எல்லா தொழிற்சாலையா உருவாக்குங்கலாம் சொல்ல. கம்யூனிஸ்ட்ல இவரு. பெரியார் வந்து இந்த ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தானே ப்ராப்ளமா பேசுவாரு. ஏன்னா போயிட்டு வந்த கையோடய சிங்காரவேலரை சந்திப்பாரு. அப்ப கம்யூனிஸ்ட் தானே பெரியாரு. பெரும்பாலும் திராவிடம் அப்படின்னாலே பெரும்பாலும் அவங்க கம்யூனிஸ்டா தான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது 3 பெரியார் பின்பற்றின ஒரு ஐடியாலஜி, பெரியாரோட சித்தாந்தம். பிராமணர்களை தாக்குவதுங்கிறது ஒரு நெகட்டிவ் தான் இருக்கு, ஆனா அது உண்மையும் கூட தான். அதனால வந்து 1, 2, 3 கரெக்ட் தான். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? The status of the Chief Election Commissioner of India equivalent to the who? Supreme Court Judge. உச்சநீதிமன்ற நீதிபதி. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் ஒரே மாதிரி தான் அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். சரியா, அதனால தான் 2 பேரும் ஈக்குவல்ங்கிறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷன் பத்தி ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் பேசுதுன்னா 324 பேசுது. தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 324. சரியா, சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் நம்பர் பாத்தீங்கன்னா 124. 124 சுப்ரீம் கோர்ட்டு, 324 தேர்தல் ஆணையம். சரியா, சுப்ரீம் கோர்ட் வந்து உச்சநீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கூறலாம். அந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 143. அட்வைசரி பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 143. அதே மாதிரி தனக்கே உரிய நீதி பேராணை, அதாவது ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் எந்த ஆர்டிகல்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 131 உச்சநீதிமன்றத்தோட தனக்கே உரிய பேராணை, அதாவது தனக்கே உரிய எல்லை அதிகாரம் இல்லைன்னா தனக்கே உரிய பேராணைன்னு சொல்லலாம். ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லலாம். இது வந்து ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன், இது வந்து அட்வைசரி பவர்ஸ், இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஆர்டிகல். சமீபத்தில் பேரறிவாளன் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே உச்சநீதிமன்றம், அது எந்த ஆர்டிகலை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணாங்கன்னா 142 பயன்படுத்தி 142 பயன்படுத்தி தான் பேரறிவாளனை உச்சநீதிமன்றம் விடுவிச்சாங்க. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ 142 பேரறிவாளன் விடுவிச்ச ஆர்டிகல், 124 உச்சநீதிமன்றத்துக்கான ஆர்டிகல், 143 குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆர்டிகல், 131 தனக்கே உரிய நீதி பேராணைக்கான ஆர்டிகல். இந்த தனக்கே உரிய நீதி பேராணைனா என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல ஏதாவது கேஸ் போடணும்னு வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது, ஹைகோர்ட் அந்த கேஸ் எடுத்துக்காது. டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் கேஸ் போட முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் மட்டுமே பொறுப்பு. அந்த பவருக்கு பேர் தான் ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன், தனக்கே உரிய நீதி பேராணை. 324 எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். சரியா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் 8 பேர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு டேட்ல 34 பேர் இருக்காங்க. ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா 34 தான். இன்னைக்கு டேட்ல இருக்கிறது 34 தான். உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கையை
உயர்த்துவது குறைப்பது யார் கையில் உள்ளது என்றால் நாடாளுமன்றம் கையில் உள்ளது. பார்லிமெண்ட் நினைச்சாதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். பின்வருவற்றில் பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? which are the following were duties of பாளையக்காரர்? செட்டிலிங் டிஸ்பியூட், சர்ச்சைகளை தீர்ப்பது கரெக்ட். மிலிட்டரி டியூட்டிஸ், ராணுவ கடமைகள் ஸ்ட்ரைட்டா புக்ல இருக்கு. போலீஸ் டியூட்டிஸ், காவல்துறை கடமைகள் இதுவும் புக்ல இருக்கு. வெளிநாட்டு விவகாரங்கள் இது இல்ல, இது பிரிட்டிஷ் கையில இருக்கு. சரியா? ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கையில தான். மீதி 3 வந்து பாளையக்காரர்களோட கடமைகள் தான். பாளையக்காரர் முறை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் மன்னர் யார்? முதல் பேரரசு எது அப்படின்னா காக்கத்திய பேரரசு. முதல் மன்னர் யார் அப்படின்னா பிரதப ருத்ரா. சரியா? தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1529. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில், தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்திய நபர் பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். நாயக்கர்கள் ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கும் அந்த சமயத்தில். அவரோட அமைச்சர் பேர் வந்து அரியநாதர். விஸ்வநாத நாயக்கரும் அரியநாதர் 2 பேர் சேர்ந்துதான் 1529 பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துவாங்க தமிழ்நாட்டில். இந்தியாவில் முதல் முறை அறிமுகப்படுத்தினது பிரதபருத்ரா. பாளையக்காரர் முறையில் இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூலிதேவர் வரும், அடுத்து வேலு நாச்சியார், அடுத்து கட்டபொம்மன், அடுத்து மருது பாண்டியர்கள், அடுத்து வந்து தீரன் சின்னமலை, அடுத்து வேலூர் கிளர்ச்சி. இதுவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரிசை பத்துன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லண்டனில் இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி, இந்திய தன்னாட்சின்னு எழுதிக்கலாம், ஹோம் ரூல் டிரான்ஸ்லேஷன் இதா இருக்கு, தன்னாட்சி. இந்திய தன்னாட்சி சொசைட்டில இயக்கத்தை தொடங்கியது யார்? Who started Indian Home Rule Society in London? நீங்க இந்தியால கேட்டீங்கன்னா திலகர்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட்னு சொல்லுவீங்க. இந்தியால தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்த முதல் நபர் யாருன்னா திலகர், பாம்பேல. அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் இங்க செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சிருப்பாங்க அடையார்ல. அதுக்கப்புறம் அவங்களோட பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் தென்னிந்தியா முழுவதும் இருக்குன்னு வச்சுக்கல தன்னாட்சி இயக்கமே. இதே லண்டன்ல ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ரொம்ப முக்கியம். ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. சரியா? ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா லண்டன்ல ஆரம்பிச்சாங்க. இதே தன்னாட்சி இயக்கத்தை அமெரிக்கால ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபத் ராய் அமெரிக்கால ஆரம்பிச்சிருப்பாரு. ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா லண்டன்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவில் ஆரம்பிச்ச முதல் நபர் திலகர். இந்தியாவில் ஆரம்பித்த 2வது நபர் அன்னி பெசன்ட் அம்மையார். திலகர் வந்து ஜூன் ஜூலை போல ஆரம்பிப்பாரு, அன்னி பெசன்ட் செப்டம்பர் போல ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரே வருஷத்துல தான் ஆரம்பிப்பாங்க. சரியா? லக்னோ காங்கிரஸ் மாநாட தொடர்ந்து மீதி எதுவுமே வராது. சரியா? இந்த மேடம் பிகாஜி காமால ஜெர்மனில ஒரு இயக்கம் ஆரம்பிப்பாங்க. இந்த மேடம் பிகாஜி காமா. இந்த லாலா ஹர்தயால் யார் தெரியுமா? பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன், பசிபிக் கடற்கரை இந்துஸ்தான் அமைப்பு ஆரம்பிச்சவர். அதாவது கத்தார் இயக்கத்தை ஆரம்பிச்ச ஒரு நபர் பேர் தான் லாலா ஹர்தயால். சாவர்கர் யாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? இந்தியன் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஒரு பாம் தயாரிக்கக்கூடிய ஒரு ரகசிய சமூகத்தை ஆரம்பிச்சவர் சாவர்கர். ஆர்எஸ்எஸ் வந்து இவரை தான் கொண்டாடுவாங்க. சரியா? பெரிய நபரா, இந்துத்துவா சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர். லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது? The institution of லோக் ஆயுக்தா was created for the first time by the state of மகாராஷ்டிரா. லோக் ஆயுக்தானாலே நீங்க மகாராஷ்டிரா வச்சிருங்க. அதுமே பஞ்சாயத்து முதல் முறை கொண்டு வந்தது ராஜஸ்தான். பஞ்சாயத்னா ராஜஸ்தானுங்க, லோக் ஆயுக்தானா மகாராஷ்டிராங்க. ஞாபகம் வச்சுங்க. சரியா? லோக் ஆயுக்தானா மகாராஷ்டிரா, பஞ்சாயத்னா ராஜஸ்தான். ராஜா பஞ்சத்துல இருக்கான்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா. மகாராஜாக்கு ஆயுள் அதிகம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? லோகாயுக்தா தாக்கல் செஞ்சு மகாராஷ்டிரா. லோகாயுக்தா அண்ட் லோக்பால் சட்டம் எப்ப வந்திருக்கும் அப்படின்னா 2013. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013. சரியா? லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசோட அமைச்சர்கள் ஊழல் செஞ்சா பிடிக்கக்கூடிய அமைப்பு பேர் தான் லோக்பால். அந்த ஊழலை எதிர்க்கக்கூடிய அமைப்பு லோக்பால். லோக் ஆயுக்தாங்கிறது மாநில அமைச்சர்கள் ஊழலை எதிர்க்கக்கூடிய அமைப்பு. ரெண்டும் ஒண்ணுதான். லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டுமே ஊழல் எதிர்க்கும் அமைப்புகள் தான். ஒன்னு மத்திய அரசுக்கு, இன்னொரு மாநில அரசுக்கு. சரியா? மொத்தமா 8 நபர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு லோக் ஆயுக்தா இருக்கு. 2018 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்திருக்கும். தமிழ்நாட்டிலும் லோக் ஆயுக்தா இருக்கு. 2018 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்திருக்கும். அரிஜன் என்பதன் உண்மையான பொருள் என்ன? காந்தியோட வார்த்தை தான் அரிஜன். அதாவது காந்தியோட வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அரிஜன்கிறது பட்டியலின சமூகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. கடவுளின் குழந்தை அப்படின்னு அர்த்தம். ஹரிஜன் என்பதற்கு கடவுளின் குழந்தை என்பது அர்த்தம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. ராஜாஜி 1939 முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக எவற்றை காரணமாக கருதலாம்?
he failed to administer an Indian education. இந்திய போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் இல்ல. லின்லித்கோ அறிக்கையை கண்டித்து அதுவும் இல்ல. இரண்டாம் உலக போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த வைத்தது. இது ராஜாஜி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸை இதை காரணம் காட்டிதான் பதவி விலகினாங்க. அதனால தான் டே ஆஃப் டெலிவரன்ஸ் சொல்லிட்டு ஜின்னா கொண்டாடினாரு. கட்டா இல்லையா? அதனால ஈஸியா பார்த்தோன்னே அடிச்சிடலாம். 1939 இரண்டாம் உலக போர் தான், ஈஸியா அடிச்சிடலாம், சொல்லவே தேவையில்ல. சரியா? பின்வரும் பிரதமர்களில் யார் கிரிப்ஸ் குழுவை இந்தியாவுக்கு அனுப்பினர்? ஃபர்ஸ்ட் கிரிப்ஸ் குழு அனுப்பப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1942. ஏன்னா இந்த குழுவோட அறிக்கையை எதிர்த்து தானே காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனே வெளி இயக்கத்தை லான்ச் பண்ணுவாரு. யாரு? காந்தி. அப்ப 1942 பிரிட்டன்ல யார் பிரதமரா இருந்திருப்பா? யாரு? இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தான். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கால, இவ தான் 1942 பிரிட்டன்ல பிரதமர். அந்த பிரிட்டன் நாட்டில் லண்டன்ல போய் நீங்க பேசுனீங்கன்னு நீங்க யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தலைவரா கொண்டாடுவாங்க. எங்க தலைவர்ப்பா, எங்க தலைவர்ரா, என் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டாடுவாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனா இந்த ஆளு எவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு துரோகம் செஞ்சிருக்கான்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்ன இந்த ஆளை பிடிச்சி இந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. 1942 பெங்கால்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஏகப்பட்ட பஞ்சம், பசி பட்டியல குழந்தைகள் பெண்கள்லாம் இறந்து போறாங்க, நடு தெருல இறந்து போறாங்க. அதுக்கு காரணகத்தை யார் தெரியுமா? ஆயிரக்கணக்கான குழந்தைகள், ஆயிரக்கணக்கான பெண்கள் இறந்து போறதுக்கு முக்கியமான காரணகத்தை யார் தெரியுமா? இந்த நாள் தான், வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்ற இந்த ஆள் தான். இவர் தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க பிரிட்டன்ல. என்ன ஏன் தெரியுமா? இந்த பெங்கால்ல பஞ்சம் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? பசி பஞ்சத்துக்கு என்ன காரணம்னா அங்க கூட உணவுப் பொருட்கள்லாம் இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த உணவுப் பொருட்களை அப்படியே எடுத்துட்டு 1942 இரண்டாம் உலக போர் நடக்கும்ல அவங்க நாட்டுல, அப்படியே அந்த உணவுப் பொருட்கள் அவங்களோட சோல்ஜர்ஸ், இந்திய சோல்ஜர்ஸ் மற்றும் அவங்க சோல்ஜர்ஸ்க்கு கொண்டு போயிட்டாரு, அவங்களோட ராணுவ வீரர்களுக்கு கொண்டு போயிட்டாரு உணவு. இங்க உணவு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதனால பஞ்சம் பசி பட்டினில இறந்து போக ஆரம்பிச்சாங்க. முக்கியமான காரணகர்த்தா வின்ஸ்டன் சர்ச்சில் தான். சரியா? அதனால தான் சொல்றேன், இந்த பிரிட்டிஷை பத்தி படிக்கிறப்பெல்லாம் இல்ல லாடுன்னு படிக்கிறதுல தூக்கி எரிஞ்சுங்கிறேன். சரியா? எதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதை பெருசா பேசிக்கிட்டு இது பண்றீங்க? அது ஸ்கூல் புக்ல எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் தூக்க சொல்லுங்க, ஸ்கூல் புக்ல தான் இருந்துச்சுன்னா. என்ன? பூலிதேவர் கலகம் பற்றி காலவரிசைப்படி வரிசைப்படுத்துகள். யூசுப் கானால் நெற்கட்டும் சேவல் கைப்பற்றப்பட்டது. களக்காடு போர். ஹெரானால் மதுரை கைப்பற்றப்பட்டது. பூலிதேவர் தப்பித்தல். சூப்பர். புலிதேவரோட கதையை நீங்க 10th புக்ல படிச்சாலே அப்படியே வரிசையை நீங்களே அடிச்சிருவீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் எரானால் மதுரை கைப்பற்றப்பட்டது வந்துருமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த எரான் வருவானா வந்து அதுக்கப்புறம் புலிதேவரை பயங்கரமான ஆளுன்னு தெரிஞ்சுட்டு ஓடிடுவானா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்துடும். என்ன? அதுக்கப்புறம் வந்து களக்காடு போர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் போய் சொன்னதுக்கப்புறம் எரானை தூக்கி விட்டுருவாங்க. அப்புறம் களக்காடு போருக்கு வந்து யூசுப் கானை இறக்கி விட்டுருவாங்க. இருங்க, கேப்சர் ஆஃப் நேர்கட்டும் சேவல் பை யூசுப் கான். இல்ல யூசுப் கான் இல்ல, யூசுப் கான் மாஃபூஸ் கான் நினைக்கிறேன். சரியா? அப்ப 3-2 வந்துடும். அதுக்கப்புறம் தான் யூசுப் கான் வருவார், மருதநாயகம். சரியா? ஸோ அப்போ 3-2-1 வந்துடும். ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணுவாரு. அப்புறம் புலிதேவர் எஸ்கேப் ஆயிடுவார். 3-2-1-4ங்க. 3-2-1-4. 3-2-1-4. சரியா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? புலிதேவரோட கதை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். காந்தி 1901ஆம் ஆண்டு சென்னை மகாஜன சபையின் அமர்வில் பங்கேற்றார். 1901 சென்னை மகாஜன சபை மாநாடுல பங்கேற்கல. 1901 காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்துட்டு போனாரு காந்தி. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு வாட்டி வந்துட்டு போனாரு இந்தியாவுக்கு. ஒரு வாட்டி இல்ல, நிறைய வாட்டி வந்திருப்பாரு. 1901 காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும், கல்கட்டா நினைக்கிறேன், அங்க பார்த்துட்டு போவாரு. மெட்ராஸ் மகாஜன சபை மாநாடுல காந்தி வந்து 1897 பங்கேற்பார்னு நினைக்கிறேன். ஆமா, 1897 பங்கேற்பான்னு நினைக்கிறேன். என்ன? காந்தி வந்து பாப்பாரு மகாஜன சபை மாநாடு. மெட்ராஸ் மகாஜன சபை எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1884 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1884. ஆனந்தசாலு மற்றும் ரங்கையா. மெட்ராஸ் சென்னை தலைமாகாண சங்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கும்? 1852 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். கஜுலு லட்சுமி அரசு. ஸோ இதுல வந்து ஒன்னு தப்பு. சீனிவாச சாஸ்திரி பிலாங்ஸ் டு தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட். சீனிவாச சாஸ்திரி தமிழ்நாடு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். தப்பு. பேரை பார்த்தாலே தெரியல, மிதவாதின்னு சொல்லிட்டு நன் இஸ் த ஆன்சர். எதுவும் இல்லை இஸ் த ஆன்சர். ரெண்டுமே தப்பு. அது நம்ம எடுத்த கொஸ்டின் அது. சரியா? நடுவில் ஒரு 3-4 கொஸ்டின் நம்ம எடுத்தது. ஸ்வராஜ் கட்சி சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டது. ஸ்வராஜ் பார்ட்டி கேரிட் அவுட் ஒர்க் இன் தி லெஜிஸ்லேச்சர் ஆஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோலிஷன் பார்ட்னர், இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த காங்கிரஸ். காங்கிரஸின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. சுயராஜ்ய கட்சினால காங்கிரஸின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லிட்டு காந்தியே வந்து அதை வந்து அங்கீகரிச்சாரு. சுயராஜ்ய கட்சி எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1923 ஆரம்பிச்சிருப்பாங்க.
சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் ஆரம்பிச்சிருப்பாரு காந்தி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம். அதாவது ஒத்துழையாமை இயக்கம் தோத்து போனதுக்கு அப்புறம், கைவிட்டதுக்கு அப்புறம் காந்தி அதிருப்தியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும். சுபாஷ் சந்திர போஸ் இதை சப்போர்ட் பண்ணியிருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் சுயாஜ கட்சிக்கு ஆதரவாளர். ராஜாஜி இதை எதிர்க்க மாட்டாரு. ராஜாஜி காங்கிரஸ்க்கு ஆதரவு, ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸ்க்கு ஆதரவு, பட்டேலும் காங்கிரஸ்க்கு ஆதரவு. அதாவது மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிஞ்சிருவாங்க இந்த 1923. யார் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்புறாங்களோ அவங்களா சுயராஜ்ய கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க போஸ் மாதிரி. யார் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்பாம இருக்காங்களோ அவங்களா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அல்லது காந்திக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சரியா? அதாவது தன் நிலைப்பாட்டில இருந்து மாற மாட்டாங்க. அது எடுத்துக்காட்டு நேரு, பட்டேல், ராஜாஜி இவங்களா எடுத்துக்காட்டு. காஞ்சிபுரம் எல்லா ஊர்களை காட்டிலும் சிறந்தது என்றார் காளிதாசர். காளிதாசர் said காஞ்சிபுரம் is the best of all towns. காஞ்சிபுரம் is the best of all towns அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் சொன்னாரா? கரெக்ட் தான் சொன்னார். ஏன்னா காஞ்சி இது வந்து ஸ்கூல் புக்ல 6th or 7th நினைக்கிறேன், ஏன்ஷியன் தமிழ் சிட்டிஸ், பண்டைய தமிழ் நகரங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர்ல இருக்கும். ஆமா ஆமா அதுலதான் இருக்கும். மதுரையை பத்தி பேசியிருப்பாங்க, காஞ்சிபுரத்தை பத்தி பேசியிருப்பாங்க, பூம்புகாரை பத்தி பேசியிருப்பாங்க. ஆமா அந்த சாப்டர்ல தான் இருக்கும். அதுல லாஸ்டா காஞ்சிபுரத்தை பத்தி அந்த மேற்கோள் சொல்லியிருப்பாங்க, அதுல இருக்கும். அது காஞ்சிபுரம் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்ஸ் காளிதாசர் சொல்லியிருப்பாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு. சஞ்சி ஸ்டுப்பா போல் நான் காஞ்சியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூன்ஸ்வாங் சொல்லியிருப்பாரு. இன்னமும் கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹூன்ஸ்வாங் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த பேரால பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தோட அந்த வடிகால் அமைப்புகள், அந்த வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம், காஞ்சிபுரம் எந்த அளவுக்கு வந்து மேலோங்கியது அதை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. லேக், சிட்டி ஆஃப் லேக்ஸ், ஏரிகளின் நகரம் சொல்லிட்டு அந்த காலத்துல எப்படி அழைப்பாங்க காஞ்சிபுரத்தை, அதை பத்திலாம் பேசியிருப்பாங்க. சரியா? டிஎம்கே மாநாடோட முதல் மாநாடு 1951 கடலூர்ல நடந்திருக்கும், இல்ல சென்னையில நடந்திருக்கும். சரியா? சென்னை, கடலூர்ல நடந்திருக்காது. அதனால வந்து ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர். காந்தி இர்வின் ஒப்பந்தம் பின்வருவற்றில் எதை உள்ளடக்கியது? இன்விடேஷன் டு காங்கிரஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடுறப்ப என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்கறாங்க. வட்டமேச மாநாட்டில் பங்கேற்க காங்கிரஸ்க்கு அழைப்பு. ஆமா கரெக்ட் தான். சிவில் ஒத்துழையாமை இயக்கம் தொடர்பான பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் திரும்ப பெறுதல். ஆமா அதுவும் காந்தி ஓகே தான் சொல்லுவாரு. காவல்துறையின் அத்துமீறல்களை விசாரிக்க காந்திஜியின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது. அக்செப்டன்ஸ் ஆஃப் காந்தி சஜஷன் ஃபார் என்கொயரி இன்டு போலீஸ் எக்ஸஸ். ரிலீஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் காந்தி சஜஷன். மூணாவது தப்புங்க, மூணாவது தப்பு. வன்முறை குற்றம் சாட்டப்படாத கைதிகளை மட்டும் விடுவித்தல். 4வது கரெக்ட். 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 கரெக்ட். சரியா? 1 கரெக்ட், 2 கரெக்ட், 4 கரெக்ட். அதாவது 2ஆம் வட்டமேச மாநாட்டில் நான் பங்கேற்கிறேன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்டமன்றத்தை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிடுவாரு. வன்முறை இல்லாத கைதிகளை வந்து விடுவித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. வன்முறையோட இருக்கக்கூடிய கைதிகள்லாம் விடுவிக்காதீங்க, பகத்சிங் போன்ற நபர்கள்லாம் விடுவிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அதை பத்தி பேச மாட்டார் பகத்சிங்கை பத்திலாம் காந்தி இதுல. அக்செப்டன்ஸ் ஆஃப் காந்தி சஜஷன் ஃபார் என்கொயரி இன்டு போலீஸ் எக்ஸஸ். இது தப்பு. காவல்துறையின் அத்துமீறல்களை விசாரிக்க காந்திஜியின் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ 1, 2, 4 ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ என்ன கொஸ்டின்? 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை சரியானது? பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. கரெக்ட் தான். நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். யுனைடெட் நேஷன் ஹியூமன் டிக்ளரேஷன் 1948 தான் பிரகடனப்படுத்துறாங்க. கரெக்ட். ஆர்டிகல் 10 says that all human beings are born free. விதி 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள். தப்பு. யூஎன் டிக்ளரேஷன்ல மொத்தம் 30 ஆர்டிகல். இது ஸ்கூல் புக்ல மறைமுகமாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 10ல இதை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஈக்குவாலிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சமத்துவம், அனைவரும் சமம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2வது தப்பு. UDHR has altogether 32 articles. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 30. நானே கிளாஸ்ல அடிச்சு துவச்சிருப்பேன். 30 ஆர்டிகல் நானே சொல்லியிருப்பேன். ஐநாவின் மனித உரிமையில எத்தனை மனித உரிமை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 30 ஆர்டிகல்ஸ். 32 தப்பு, 2, 3 தப்பு. ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. UDHR was adopted by United Nations General Assembly. கரெக்ட். அவங்க கொண்டு வந்தது தானே. ஸோ 1, 4 மட்டும் தான் கரெக்ட். எது கரெக்ட் தானே கேட்குறாங்க? 1, 4 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சரியா? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது? ஒன்றியத்தில். Which constitutional amendment incorporated புதுச்சேரி in the Union of India? 14th amendment. 14th amendment தான் புதுச்சேரியை வந்து இந்தியாவோட சேர்த்தாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. 14th amendment. சரியா? அது மாதிரி 35வது சட்ட திருத்தம் 35th amendment தான் சிக்கிமை வந்து இந்தியாவோட சேர்த்திருப்பாங்க. 35th amendment 35வது சட்ட திருத்தம் சிக்கிமை வந்து இந்தியாவோட சேர்த்திருப்பாங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மொத்தம் 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 20 கேள்விகளை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். சுற்றி கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா டாபிக்ஸும் முடிச்சிருப்பேன். அதாவது வந்து யூனிட் 8 INM பாலிட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.